விஜய் பிரச்சாரத்தின் போது கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இது அவருக்கு எதிரா திரும்பாம திமுகவுக்கு எதிரா திரும்பிடுச்சு. இதனால கரூர் சம்பவத்தை முன்வச்சு திமுகவுடைய முரசொலி நாளிதழ்ல தாவேகாவை கடுமையா விமர்சித்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில கரூர் சம்பவம் குறித்து காரசாரமான விவாதம் நடந்துட்டு வருது. இந்த நிலையில முரசொலியில் வெளிவந்த இந்த தலையங்கம் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை பத்த வச்சிருக்கு. தாவேக கொள்ளும் நீதி வெல்லும் என்ற தலைப்புல விஜய கடுமையா சாடி இருக்குது அந்த தலையங்கம். அதுல விஜய 41 உயிர் இழந்த பிறகும் பனையூர்ல பதுங்கிட்டு நீதி வெல்லும்னு ட்விட்டர் போடுறாரு. மீட்டிங் என்ற பெயரால ஆக்டிங் நடத்திட்டு விஜயின் விளம்பர பசிக்கு 41 உயிர்களான்னு சொல்லப்பட்டிருக்கு. விஜயின் கால தாமதமும் கூட்ட நெரிசல அறிஞ்ச பிறகும் அவர் பேச்ச தொடர்ந்ததுமே அந்த சம்பவத்துக்கு காரணம்னு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இது பத்தி தலையங்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொன்ன நேரத்துக்கு வர தெரியல, காக்க வச்சு சோறு தண்ணி தராம உடல்வாதியை ஏற்றி விட்டுட்டு மூச்சு திணற வச்சுட்டு அதன் பிறகு பாட்டு பாடி கொண்டிருக்க கொடூரமான வில்லனாலும் முடியாது, அதை ரசிக்கும் ஒருவரால தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா கூட்டம் அதிகமாகிவிச்சு அப்படின்னா சொன்ன நேரத்துக்கு முன்னதாகவே தலைவர்கள் எல்லாருமே வந்துருவாங்க, அதுதான் வழக்கம். ஆனா விஜய் கூட்டம் நெரிசலாகி மூச்சு முட்டும் வரை பேருந்துக்குள்ள காத்திருந்தாரு. மூச்சு முட்ட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள நுழையிறாரு. இருட்டு பஸ்ஸை பார்த்து மிரள்றாங்க ரசிகர்கள். தண்ணீர் கேட்ட ஒருவருக்கு விஜய் தண்ணீர் பாட்டில தூக்கி போடுறாரு. கூட்டத்துல எதையுமே தூக்கி போடக்கூடாது என்பது சாதாரணமான ஒரு லாஜிக். ஹீரோ தூக்கி போட்டால் கூட்டமே அது பிடிக்கும். இது நல்ல ஷாட்டா இருக்கலாம், ஆனா ஷாக்கானது மக்கள் தான். கூட்டத்தின் போக்குக்கு ஏற்றவாறு மக்கள் கீழே விழ தொடங்கினாங்க. அதன் பிறகுதான் எல்லாமே நடந்தது. மிதிப்பட்டதும் அதன் பிறகுதான். இது எதையுமே கண்டுக்காம கரூர்ல இருந்து தப்பி போயிட்டாரு விஜய்னு குறிப்பிட்டிருக்காங்க. கரூர் சம்பவம் பற்றி உச்ச நீதிமன்றத்துல போலியான மனுக்களை தாக்கல் செஞ்சு சிபிஐ விசாரணை பெறப்பட்டிருப்பதாக விமர்சிக்கும் அந்த தலையங்கம், கரூர் மரணத்தை சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லி இருக்குது உச்ச நீதிமன்றம். கரூர் துயர சம்பவம் தொடர்பா உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது இடைக்கால உத்தரவுதான். சிபிஐ விசாரணை கோரி மோசடியாக மனு தாக்கல் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டதும் முந்தைய உத்தரவு ரத்து செய்யப்படும்னு மூத்த வழக்கறிஞர் வில்சன் சொல்லியிருக்கிறார். அதுக்குள்ளார நீதி வெல்லும்னு அவசரப்படுறாரு விஜய். கடந்த ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் இறந்தது தொடர்பா நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசிய விஜய், எதற்காக சிபிஐ பின்னால் ஒளிகிறீர்கள்? சிபிஐ என்பது RSS பிஜேபியின் கைப்பாவைன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவரே கைப்பாவையின் கைப்பாவையாக ஆயிட்டாரு. அவரது கட்சியே அவர்களால உருவாக்கப்பட்டது தானே. பாஜகவை பாசிசம்னு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களே என்று விஜய் சொல்லி அழைத்த பிறகும் பாஜகவுக்கு கோபம் வரவில்லை அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் பாஜக ஸ்கிரிப்ட் என்றுதானே அர்த்தம்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கமா அதிமுகவையும் பாஜகவையும் மட்டுமே விமர்சித்து முரசொலியில தலையங்கம் வெளியிடப்படும். புதிதாக தொடங்கப்படும் கட்சிகளை திமுக தரப்பிலிருந்து அதிகமா விமர்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகாவை நோக்கிய முரசொலியின் தலையங்க தாக்குதல் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கிறது. ஸ்டாலின் கரூர் விஷயத்தை வச்சு விஜயை கைது செஞ்சாலும் மக்களிடத்துல அனுதாபம் உண்டாகும். இதனால தனக்கும் கட்சிக்கும் அவப்பெயர் உண்டாகும்ன்றதால விஜய் பற்றி ஸ்டாலின் ஒரு சொல் கூட சொல்லல. அப்படி இருந்தும் கரூர் சம்பவம் விஜய்க்கு ஆதரவா போயிடுச்சு. இதனால திமுகவுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பொறுத்துக்க முடியாததால முரசொலி விஜயை வாங்குன்னு வாங்கி இருக்குது. இது தவிர வேற ஒண்ணும் இல்லை.